கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். Deuteronomy 7:21. Do not be terrified by them, for the Lord your God who is among you is a great and awesome God. பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேலர் இருந்ததற்கு காரணம், ஏற்கனவே மோசே அவர்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பிய போது சென்ற 12 பேரிலே 10 பேர் சொன்ன வார்த்தை, அங்கே இருக்கின்ற ஜனங்கள் ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்கின்ற இந்த 7 விதமான ஜாதிகள், அவர்கள் நம்மை பார்க்கிலும் நெடியவர்கள், கொடியவர்கள், ராட்சதர்கள் என்றெல்லாம் சொல்லி பயப்படுத்தினார்கள். அந்த பயம் இன்றைய நாள் வரையிலும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. காலேப் அவர்களை தேற்றி திடப்படுத்தி அதை நாம் உடனே சுதந்திரித்து கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னபோதும் இந்த பயம் அவர்களை விட்டு நீங்காமல் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த வார்த்தையை மோசே சொல்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாக நம்முடனே இருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய பயத்திலிருந்து ஒரு தெளிவை கொடுத்து நடத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பல காரியங்கள் நம்மை பயப்படுத்தலாம், பயமுறுத்தலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை நிறைந்த தெய்வம் என்பதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயமில்லாமல் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.